பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கொடுத்ததான இந்த நல்லதொரு அழகான நாளுக்காய் நான் கர்த்தருக்கு நன்றி என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலுமாய் கூட கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆமென். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலுமாய் கூட கர்த்தர் என்னோடு இடைப்பட்டதான கர்த்தர் எனக்கு கொடுத்ததான நல்லதொரு வார்த்தைகளோடு கூட உங்களோடு பேசுவதை இட்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க மிகவும் ஆர்வமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் இந்த நாள்ல சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தையை கேட்க ஆர்வமா இருக்கிறவங்க மட்டும் உங்களோட கரங்களை தலைக்கு மேல உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலுமாய் கூட எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கிறது அப்படிங்கறது குறித்து நாங்கள் ஒரு நிமிஷம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு நிமிஷம் தியானித்து பார்க்க போகிறோம். என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது, எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தொடர்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அல்லது மற்றவர்களைப் போல நானும் இன்னும் ஓடிக்கொண்டேதான் இருக்கிறேன். ஏன் ஓடுறேன், எதுக்கு ஓடுறேன், என்ன எனக்கு வேணும் அப்படிங்கிறத சொல்லி இன்னைக்கு அநேகர் தெரியாம அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி தெரியுங்களா இருக்கிறது? அங்க போனா எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும், இங்க போனா எனக்கு ஒரு அடையாளம் கிடைக்கும், அங்க போனா என் வாழ்க்கை குறித்து ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஓடி திரிந்து கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பணங்களை செலவழிச்சு கொண்டு வாகனங்களை புக் பண்ணி கொண்டு இன்னைக்கு அநேக இடங்களுக்கும் அநேக மீட்டிங்களுக்கும் அநேக அற்புதங்கள் அடையாளம் நடக்கிற இடங்களுக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் தாங்க இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க பாருங்க, நாங்க எங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். எங்களுடைய வாழ்க்கை கர்த்தரோடு எப்படி இருக்கிறது, எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை கர்த்தரோடு தொடர்பு பட்டதாக இருக்கிறதா, நாங்க ஆண்டவரோடு ஒரு நெருங்கிய உறவு வைத்திருக்கிறோமா அப்படி என்று சொல்லி இன்னைக்கு நாங்க எங்களை சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. இப்படி கிறிஸ்தவ வாழ்க்கையில இப்படியாக கர்த்தருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டவங்க தான், இப்படி கர்த்தரோட நிறைய தொடர்பை வச்சு கொள்ளாதவங்க தாங்க அங்க இங்கேயும் ஓடி தெரிவாங்க. கர்த்தர் மேல முழுதுமான நம்பிக்கையோட விசுவாசத்தோட இருக்கிற ஒருவர் கூட எங்கேயுமே ஓட மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும், நான் இருக்கிற இடத்திலே கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி. ஆமென். ஏனென்று சொன்னா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் நாமம் பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும். ஹல்லேலூயா. நல்ல வசனத்தை கேளுங்க. என் நாமம் பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் நான் இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவருடைய நாமம் பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடமா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல இறங்கி வந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. அப்ப ஏங்க நாங்க ஓடுறோம் அங்கங்க? அப்ப இன்னைக்கு அநேகருடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொன்னா, அங்க போனா நல்ல தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, அங்க போனா என்ற நோய்கள் சுகமாயிரும், அங்க போனா அற்புத அடையாளங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அநேகருக்குள்ள அநேக நம்பிக்கைகளோட இன்னைக்கு அநேகர் நிறைய இடத்துக்கு ஓடுறாங்க. அப்ப எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நாங்க சோதிக்கணும் முதல்ல. ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா கர்த்தர் அழகாவே சொல்றாரு, என் நாமத்தை சொல்ற எந்த இடத்திலும் நான் இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னா, நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிடுவீங்களா இருந்தா, உங்களுடைய நோயிலிருந்து சுகத்தையும் உங்களுக்கு இருக்கிறதான பிரச்சனைகள்ல இருந்து விடுதலையும் கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னா அந்த இன்னைக்கு நாங்க நினைக்கிறோம், அந்த பாஸ்டர்ட்ட போனா அவர் அநேக அடையாளங்களை அற்புதங்களை செய்றாரு, அவர் நல்ல தீர்க்க தரிசனம் சொல்றாரு, அவர்கிட்ட போனா எங்களோட வாழ்க்கை மாறும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அன்பானவர்களே, அவர் ஆராதிக்கிற அதே தேவனை தான் நீங்களும் ஆராதிச்சு கொண்டு இருக்கிறீங்க. ஆமென். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? அவருக்கு அற்புதத்தை தேவனால செய்ய முடியுமா இருந்தா, உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்ய கர்த்தரால முடியுங்க. ஆமென். ஏனென்று சொன்னா கர்த்தருடைய வார்த்தை மிகவும் அழகாகவும் மிகவும் தெளிவாகவும் சொல்லுகிறது, ஒருவன் என்னுள்ளும் என் வார்த்தை அவனுள்ளும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனி கொடுப்பான். நல்ல வசனத்தை கேளுங்க. ஆண்டவர் இங்க சொல்றாரு, ஒருவன் என்னுள்ளும் என் வார்த்தை அவனுள்ளும். அப்ப நாங்க ஆண்டவருக்குள்ளயும் ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்குள்ளயும் நிலைச்சிருக்குமா இருந்தா நாங்க மிகுந்த களி கொடுப்போம் அப்படி என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்ப இன்றைக்கு நீங்க யோசிக்கலாம், அவரும் ரட்சிக்கப்பட்ட போதகர் தானே, அவர் ஆண்டவரால் ஏற்படுத்தின ஊழியக்காரர் தானே, அவர்கிட்ட போனா என் வாழ்க்கை மாறும், நாங்க போறதுல எனக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கறீங்களா? எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் அழகாவே சொல்றாருங்க. ஆண்டவருடைய வார்த்தை மிகவும் தெளிவாகவே சொல்லப்படுகிறது, ஒருவன் என்னுள்ளும் என் வார்த்தை அவனுள்ளும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனி கொடுப்பான். மறுபடியும் ஆண்டோட வார்த்தை சொல்லுது பாருங்க, என் நாமம் பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் நான் இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்ப இந்த 2 வார்த்தையை நீங்க தியானிச்சு, நீங்க கர்த்தருடைய சமூகத்துல அமர்ந்து இந்த வார்த்தையை நீங்க தியானிச்சு பாப்பீங்களா இருந்தா உங்களோட வாழ்க்கையில கர்த்தர் அற்புதத்தை செய்வார். நீங்க அங்கங்க ஓடணுங்கிற அவசியமே இல்ல. அந்த பாஸ்டர் கிட்ட ஓடணும், இந்த பாஸ்டர்ட்ட ஓடணும், அங்க தீர்க்க தரிசனம் சொல்றாங்க, இங்க அடையாளங்கள் அற்புதங்கள் செய்றாங்க, இந்த இடத்துக்கு போனா என் வாழ்க்கை மாறிடும், எனக்கு ஏதோ ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஓட தேவையில்ல. ஏன்னு சொன்னா கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்குமா இருந்தா, உங்க
உங்களுடைய உறவு கர்த்தரோடு நீடித்திருக்குமா இருந்தா கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நீங்க யோசிக்கலாம், அப்ப எதுக்கு ஆண்டவர் அவங்களுக்கு வரங்களை கொடுத்தார்னு சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, நாங்க பழைய ஏற்பாட்டின் பக்கம் கொஞ்சம் திரும்பி பார்ப்போமா இருந்தா, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வருகிற பொழுது வருகிறதற்கு முன்பதாக ஆண்டவர் மோசையை ஏற்படுத்தி மோசையின் வழியாய் பார்வோன் அரசனுக்கு முன்பதாக பல அடையாளங்களையும் அற்புதங்களை செஞ்சாரு. ஹல்லேலூயா. இது ஏன் செஞ்சாரு, எதுக்கு செஞ்சாருன்னு சொல்லி நீங்க வேதத்துக்குள்ள மிகவும் தியானித்து நீங்க பார்ப்பீங்களா இருந்தா, தேவன் யார் என்று அறிந்து கொள்ளும்படியாக ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு ரட்சிப்புக்குள்ளே வரும்படியாய் கொடுக்கப்பட்டதுதான் அந்த அடையாளங்களும் அற்புதங்களும். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் இந்த காரியத்தை செய்வதற்கான காரணம், கர்த்தரை குறித்து இன்னைக்கு அநேகர் தெரியாம இருக்கிறாங்க. அன்றைக்கு நாங்க பார்த்தோம்னு சொன்னா, எகிப்துல பார்வோன் மன்னன் ஆண்டவரை குறித்து தெரியாம இருந்தான். ஆண்டவர் யாருன்னே தெரியாது. அப்ப ஆண்டவருடைய வல்லமைகள் என்னன்னு தெரியாது. அப்ப தேவன் யார் என்று நிரூபிக்கும்படியாகவே, தேவன் யார் என்று அறிந்து கொள்ளும்படியாகவே அன்று அடையாளங்களும் அற்புதங்களும் செய்து கொடுத்து தேவன் இஸ்ரேல் ஜனங்களை வெளியிலே கொண்டு வந்தார். அதே போலதான் இன்னைக்கு அநேக போதகர்களை ஆண்டவர் ஏற்படுத்தினதற்கான காரணம், அநேகரை கொண்டு கர்த்தர் அடையாளங்கள் அற்புதங்களை செய்கிறதற்கான காரணம், ரட்சிக்கப்படாமல் இருக்கிற அநேக ஆத்துமாக்களை கர்த்தருக்குள்ளே கொண்டு வரும்படியாக. ஆமென். ஹல்லேலூயா. அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு விசுவாசம், தேவன் யார் என்று அறிந்து கொள்ளும்படியான ஒரு நம்பிக்கையை கொண்டு வரும்படியாகவே கர்த்தர் இன்னைக்கு அநேகரை பயன்படுத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்பட்ட நீங்க, தேவனை குறித்து நீங்க நல்லா அறிஞ்ச நீங்க, ஆண்டவரை குறித்து நல்லா புரிஞ்சிருக்கிற நீங்க, வேதத்தை தியானிக்கவும் வாசிக்கவும் செய்கிற நீங்க, நாங்க ஏங்க அந்த இடத்துக்கு ஓடணும்? நீங்க நினைச்சீங்களா இருந்தா, இன்றைக்கு அந்த போதகர்களை ஏன் ஆண்டவர் பயன்படுத்துறாருன்னு சொன்னா, அவர்களுக்குள்ளும் ஆண்டவருக்குள்ளும் உள்ள உறவு மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவருக்குள்ளும் அவங்களுக்குள்ளும் நல்ல ஒரு ஐக்கியத்தை அவங்க வச்சு கொண்டு இருக்கிறாங்க. நல்லதொரு நம்பிக்கையோட விசுவாசத்தோட ஜெபிக்கிறாங்க. அவர்களுக்குள்ளும் ஆண்டவருக்குள்ளும், அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஒருவன் என்னுள்ளும் என் வார்த்தை அவனுள்ளும். அந்த இடத்துல நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா, அந்த போதகர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை அவர்களுக்குள்ள எடுத்து அவங்க ஆண்டவருக்குள்ள நிலைச்சிருக்கிறபடினால ஆண்டவர் அவர்களை கொண்டு அற்புதங்களை செய்கிறார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளும், நீங்க ஆண்டவருக்குள்ள நிலைச்சிருப்பீங்களா இருந்தா, ஆண்டவர் உங்களை கொண்டும் அற்புதமான காரியங்களை செய்வார். எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். அநேகர் இந்த வாழ்க்கையில பார்க்கிற அநேகர் நல்லா ரட்சிக்கப்பட்டவங்க, ஆண்டவரை குறித்து நல்லா அறிஞ்சவங்க, இன்றைக்கு என்னிடத்திலும் கூட அநேகர் வந்து சொல்லுவாங்க, அங்க ஆண்டவர் அற்புதம் செய்யறாரு, இங்க அற்புதம் செய்யறாரு, இங்க அடையாளம், அவரை போல இயலாது அப்படி என்று சொல்லி இன்னைக்கு அநேகர் தேவன் பின்பதாக ஓடுவதை விட்டுவிட்டு அநேகர் இன்றைக்கு ஊழியக்காரர்கள் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அப்படியான தவறுகளை செய்யாதீங்க. எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள உள்ள தொடர்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று கொஞ்சம் பாருங்க. இன்னைக்கு அநேகர், இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம், வேதத்துல பார்க்கிறோம், விக்கிரக வேசித்தன ஆவி என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அநேகர் விக்கிரகத்துக்கு பின்பதாக, சிலை வழிபாடுகளுக்கு பின்பதாக ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட அநேகர் ஊழியக்காரர்களுக்கு பின்பதாய் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஊழியக்காரர்களுக்கு மகிமையும் கனத்தையும் செலுத்தி கொண்டிருக்கிறாங்க. அவர் அப்படி அற்புதம் செய்யறாரு, அவருக்கு அப்படி தீர்க்க தரிசனம் சொல்றாருன்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் அப்படியான ஊழியக்காரர்களுக்கு பின்பதாய் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. உங்களுடைய நம்பிக்கை யார் மீதுங்க இருக்குது? உங்களுடைய நம்பிக்கை தேவன் மீது மாத்திரம் தாங்க இருக்கு. ஆண்டவராகிய தேவனுக்கு மாத்திரமே உங்களுடைய எல்லா துதிகன மகிமையும் செலுத்தப்படணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் ஊழியக்காரர்களையும் தீர்க்கதரிசிகள் பின்பதாகவும் அற்புதம் அடையாளம் செய்கிறவர்கள் பின்பதாகவும் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கவும் அவர்களுக்கு அற்புதம் அடையாளங்களையும் செய்ய தேவன் கொடுத்தது ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஜனங்களை கர்த்தருக்குள்ளாய், கர்த்தர் யார் என்று அறிவிக்கும்படியாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதா இருக்கிறது. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நீங்க அப்படியான அவர்களுக்கு பின்பதா ஓடுனா, நீங்க இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ரட்சிக்கப்படாதவங்களுக்கு என்னங்க வித்தியாசம் இருக்குது? ஹல்லேலூயா. ஆகையினாலே இந்த நாளிலுமாய் கூட கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட அநேக சகோதர சகோதரிகள், அநேக அம்மா அப்பா, அநேகர் இந்த வீடியோவை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கை குறித்து நீங்க ஆராய்வது மிகவும் அவசியமா இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கை குறித்து சிந்தித்து பார்ப்பது மிக அவசியமா இருக்கிறது. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள தொடர்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதனை சிந்தித்து பார்ப்பது மிகவும் அவசியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினாலே நான் உங்களுக்கு மறுபடியுமாய் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை மிகவும் அழகாய் சொல்லுகிறது, ஒருவன் என்னுள்ளும் என் வார்த்தை அவனுள்ளும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனி கொடுப்பான் என்று வார்த்தை சொல்லுகிறது. என் நாமம் பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் நான் இறங்கி வந்து உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று வார்த்தை சொல்லுகிறது.
அப்ப உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள தொடர்பு, உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு மிகவும் நல்லதா இருக்குமா இருந்தா, நீங்க கர்த்தரை நம்புற ஒரு ஜனமா இருப்பீங்களா இருந்தா, நீங்க போதகர்களை நம்பாதீங்க. அவங்களும் அதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்பாதே, அவன் எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம் என்று சொல்கிறது. அவங்க கர்த்தருடைய ஊழியக்காரர்களா இருந்தாலும் அவர்களும் மனிதர்களா இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அவர்களை கொண்டு அற்புதங்களும் அடையாளங்களும் செய்வதற்கான காரணமே ரட்சிக்கப்படாத ஜனங்களை கொண்டு வரும்படியாக, ரட்சிக்கப்பட்டவர்களை ஒன்று கூட்டி சேர்க்கும்படியாக இல்ல. ஆண்டவர் உங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்திருப்பாரா இருந்தா, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வேலையை வைத்திருக்கிறார். அந்த வேலைக்காக ஜெபிங்க. ஆண்டவர்கிட்ட நீங்க கேளுங்க. அவங்களை கொண்டு ஆண்டவரால பயன்படுத்த முடியுமா இருந்தா, உங்களை கொண்டு பயன்படுத்த முடியலனா, உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள தொடர்பு மிகவும் குறைவாகவே இருக்கிறது. உங்களுக்கும் ஆண்டவருக்குள்ள தொடர்பு மிகவும் நெருங்கியதாக இருக்குமா இருந்தா, ஆண்டவர் உங்களையும் எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்ப ஆகையினால இந்த நாள்ல இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, நீங்களும் அப்படி ஓடுகிறவங்களா இருக்கீங்களா? நீங்களும் அப்படியே அநேக போதகர்களுக்கு பின்பதாக ஓடுறவங்களா இருக்கிறீங்களா? அதை விட்டுருங்க. நீங்க கர்த்தருடைய பின்பற்றி நடப்பீங்களா இருந்தா, அவருடைய வார்த்தையை பிடித்துக்கொண்டு அதன் வழியே நடப்பீங்களா இருந்தா, கர்த்தர் உங்களை கொண்டும் அற்புதங்களை செய்வார். ஆண்டவர் உங்களை கொண்டும் அடையாளங்களை செய்வார். ஆண்டவர் உங்களை கொண்டும் தீர்க்க தரிசனங்களை உரைப்பார். இந்த இடத்துல நாங்க சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம்தான், இங்க அடையாளம் அற்புதங்கள் போதகர்களால அல்லது ஊழியக்காரங்கனால செய்யப்படுகிறது அல்ல, அது தேவனாலே செய்யப்படுகிறது. இந்த ஒன்றை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். எனக்கு அன்பான சகோதரி சகோதரி, என்ற சாட்சி உங்களுக்கு நான் அநேக தடவை பகிர்ந்திருக்கிறேன். எனக்கு 9 பேய்கள் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு பெரிய நோய்கள் இருந்துச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி நான் அநேக இடங்களுக்கு ஓடல. அநேக இடங்கள்ல போயிட்டு இந்த பாஸ்டர் கிட்ட போனா அற்புதம் செய்வாரு, இந்த ஊழியக்காரர்கிட்ட போனா எனக்கு ஏதோ தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்கன்னு சொல்லி நான் ஓடல. நான் செஞ்ச ஒரே வேலை, முழங்கால இருந்து ஆண்டவரிடத்துல கேட்டேன். ஏனென்று சொன்னா, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உணர்த்தப்பட்டது. என் நாமம் பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்துக்கும் மகனே மகளே உன்னை நான் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னபடி ஆண்டவரிடத்துல நான் அமர்ந்து கேட்டேன். ஆண்டவரே, இது ஜீவனுள்ள புஸ்தகத்தை போல என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய, இந்த ஜீவனுள்ள புஸ்தகத்துல தான் படியான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு அற்புதம் செய்யுங்க. நீர் என்னோடு பேசுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிற, உன் தாயின் கருவிலே உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன் என்கிற வார்த்தை உண்மையாக இருக்குமா இருந்தா, இது ஜீவனுள்ள புஸ்தகம் உண்மைன்னு சொல்லி சொல்றாங்களே, இது உண்மையா இருக்குமா இருந்தா, என்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு இடைப்படுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல ஜெபித்தேங்க. ஆண்டவரிடத்துல முழங்கால இருந்து ஜெபிச்சு அந்த நொடியே என் உடலில் இருந்த 9 பேயும் வெளியில போனுச்சுங்க. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு பாத்தீங்களா, இந்த வார்த்தை உண்மைங்க, அது ஜீவனுள்ள புஸ்தகங்கிறது உண்மைங்க. அவர் உங்களோட தாயின் வயித்துல உங்களை பெயர் சொல்லி அழைச்சாருங்கிறது உண்மை. ஏன் இதை சொல்றேன், நான் இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபித்த பொழுது கர்த்தர் என்ற வாழ்க்கையில விடுதலை கொடுத்தார். அப்ப நான் நீங்க நினைக்கிற மாதிரி அநேக இடங்களுக்கெல்லாம் ஓடல. என்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டேனோ, அன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்துல அமர்ந்து நான் ஜெபித்தேன். அன்றைக்கு கர்த்தர் என்ற வாழ்க்கையில விடுதலை கொடுத்தார். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க ஒருவேளை அப்படி அநேக இடங்களுக்கு ஓடுவீங்களா இருக்கலாம். அப்படி ஓடாம நீங்க கர்த்தருடைய சமூகத்துல அமர்ந்து நீங்க ஜெபிப்பீங்களா இருந்தா, கர்த்தர் இந்த நாள்ல உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிதான அற்புதமான அதிசயமான காரியத்தை செய்ய அவர் வாஞ்சியா இருக்கிறார். ஆமென். அப்ப இன்றைக்கு இந்த அடையாளங்கள் அற்புதங்களுக்கு பின்னுக்கு ஓடாம நீங்க கர்த்தருடைய வார்த்தையை பின்னோக்கி கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்குள்ள எடுத்து நீங்க தேவனுக்குள்ள வாழ்வீங்களா இருந்தா, இந்த நாளிலே கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில அநேக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால இந்த நாளிலே நாங்கள் எங்களை குறித்து சோதித்து பார்ப்பது மிகவும் அவசியமா இருக்கிறது. எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியை, நான் விசுவசிக்கிறேன், ஆவியானவர் இந்த நாளிலே உங்களோட வாழ்க்கையில இடைப்பட்டிருப்பார் என்று சொல்லி நீங்க ஆண்டவரோடு கூட உறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரோடு நீங்க அமர்ந்து ஜெபிக்கிற, அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கிற பழக்கத்தை உங்களுக்குள்ள வளர்த்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய வேதத்தின் தியானத்துக்குள்ள உங்களை நீங்க வளர்த்து கொள்ளுங்க. அப்படியாய் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள நீங்கள் தியானித்து ஆண்டவரோடு கூட உறவாடுகிற பொழுது கர்த்தர் உங்களை கொண்டு அற்புதமான காரியத்தை செய்வாருங்க. நீங்க நினைக்கலாம், அந்த பாஸ்டர் மிகவும் பிரபலியமானவர், அவர் அநேக இடங்களுக்கு போறார், அநேக இடங்கள் ஊழியங்கள், அநேக அற்புதம் பார்த்து கொண்டு இருக்கிற பொழுதே நடக்க முடியாதவங்க நடக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களுடைய உறவும் ஆண்டவருக்குள்ள அப்படிப்பட்டதா இருந்துமா இருந்தா, உங்களை கொண்டும் அப்படியான அற்புதமான காரியங்களை செய்வார். உங்களை ஒரு இந்த நாளுமாய் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் விரும்புகிறார் உங்களை ஒரு தீர்க்கதரிசியாக பயன்படுத்த. கர்த்தர் விரும்புகிறார் அநேகரை உங்களை கொண்டு சுகத்தை கொடுக்க. கர்த்தர் விரும்புகிறார் அநேகருக்கு உங்களை கொண்டு ஒரு பலத்தை கொடுக்க, அநேகருடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை கொடுக்க கர்த்தர் உங்களை கொண்டு கொடுக்க விரும்புகிறார். நீங்க விசுவசிப்பீங்களா இருந்தா, இந்த நாள்ல கர்த்தருடைய உறவு ஆண்டவருடைய வார்த்தையோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை தியானிச்சு ஜெபத்துல நீங்க காத்திருப்பீங்களா இருந்தா, இந்த நாளில
நாளிலுமாய் அநேகரை கொண்டு செய்கிற அந்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் கர்த்தர் இந்த நாளில் உங்களை கொண்டு செய்வார். விசுவசிங்க, நம்பிக்கையோட இருங்க, ஜெபிங்க. கர்த்தர் உங்களை இந்த நாளில் நடத்துவார். கர்த்தர் தாமே இந்த நாட்கள் முழுதுமாய் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.